Future Vision Study Center, Salem. எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. so that எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு மிஸ் ஆகாம வந்துட்டே இருக்கும். ஸோ நம்ம இது வரைக்கும் என்ன பார்த்தோம்னா காரலேஷன் அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம் இல்லையா. நெக்ஸ்ட் அதோட டாபிக் கண்டினியூஷன்ஸாக ரெக்ரெஷன்ஸ் அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். ரெக்ரெஷன்னா என்ன? ஸோ நம்ம ஸ்டார்டிங்லேருந்து பார்த்துட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் டாப்பிக்கை நம்ம வந்து மெஷர்ஸ் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சிஸ் பார்த்துருந்தோம். நெக்ஸ்ட் அதில் மெஷர்ஸ் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சிஸ் அப்படிங்கிறது ஒரு ஆவரேஜஸை நம்ம எப்படி கேட்டகரைஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணியிருந்தோம். அதில் வந்து அது கொடுத்துருக்க அந்த டேட்டா வந்து ப்ராப்பராக இருக்குது. அந்த ப்ராப்பராக இந்த டேட்டாஸில் நம்ம எப்படி ஆவரேஜ் கால்குலேட் பண்ணுறதுங்கிறத பற்றி தான் ஃபர்ஸ்ட் அந்த லிஸ்ட் அவுட் பண்ணியிருந்தோம். நெக்ஸ்ட் அனதர் கைண்டில் டிஸ்பர்ஷன்ஸ், அதாவது ஒரு ப்ராப்பரான டேட்டாஸ்லேருந்து எவ்வளோலாம் டீவியேட் ஆகலாம், எவ்வளோலாம் ஸ்கேட்டர்ட் ஆகிருக்கலாம் அப்படிங்கிறத மெஷர்மெண்ட்காக தான் நம்ம டிஸ்பர்ஷன்ஸ் பார்த்தோம். அதில் வந்து எப்படி மொமெண்ட்டை கால்குலேட் எவ்வளோதான் டீவியேட் ஆகுதுங்கிறது, ஸ்கியூனஸ் எப்படி மெஷர் பண்ணுது, அதில் எவ்வளோலாம் அது அந்த ஸ்கியூனஸ் எப்படி மெஷர் பண்ணுது, பஞ்ச் ஆஃப் ஸ்கியூனஸை நம்ம எப்படி சொல்கிறோம் அதை மெஷர் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த ஸ்கியூனஸ் எப்படி, அந்த ஸ்கியூடு எப்படிங்கிறது எப்படி நம்ம இன்னும் ப்ராப்பராக டயக்னோஸ் பண்ணுறதுக்கு தான் காரலேட்டட் அப்படி சொல்கிறோம். இப்போ ரெண்டு டேட்டா ஆஃப் சீரியஸ் கோல ரெண்டு டேட்டா செட்ஸையும் ஒரு டேட்டா செட்டுக்கு இன்னொரு டேட்டா செட்டுக்கு எவ்வளோலாம் டீவியேட் ஆகிருக்கும், அந்த டிஃப்ரென்ஸை எப்படி ப்ராப்பராக மேனுவல் பண்ண நம்ம அனலைஸ் பண்ணுறது அப்படிங்கிறது தான் நம்ம காரலேட்டட் அப்படிங்கிறது. காரலேஷன்ஸ் பார்த்தோம். அந்த காரலேஷன் எப்படி அனலைஸ் பண்ணுறது, அந்த காரலேஷன் எப்படிலாம் நம்ம கால்குலேட் பண்ணுறது, எப்படிலாம் மெஷர் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி மெத்தட்லாம் நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணிருந்தோம் இல்லையா. நெக்ஸ்ட் அதோட கண்டினியூஷன்ஸ் டாப்பிக்காக ரெக்ரெஷன் அப்படிங்கிறது பார்க்குறோம். ஸோ ரெக்ரெஷன் அப்படின்னா என்ன? ஒட்டுமீதி ரெக்ரெஷன். ஸோ ரெக்ரெஷன் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, வெரி சிம்பிள் ப்ராசஸ். ஸோ நம்ம இப்போ வரைக்கும் நம்ம பார்த்தோம் இல்லையா, ஒரு டேட்டாஸ் இருக்குது. அந்த டேட்டாஸ் நம்ம ப்ராப்பராக எப்படி ஒன் பை ஒன்னாக லிஸ்ட் அவுட் பண்ணியிருந்தோம் இல்லையா. ஒரு டேட்டா, அந்த டேட்டாக்கு எப்படி நம்ம ஆவரேஜஸ், என்ன கைண்ட் ஆஃப் ஆவரேஜஸ் நம்ம லிஸ்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ அந்த ஆவரேஜஸ்க்கு நம்ம எப்படி கொடுத்துருக்க அந்த டேட்டா வந்து சிமெட்ரிக்கலாக இருக்கா, இல்லை மேபி ஸ்கியூடாக இருந்ததுன்னா எப்படி இருக்கும் அந்த டேட்டாஸ். அந்த டேட்டா வந்து சிமெட்ரிக்கல் டேட்டாவாக இருந்தால் ஆவரேஜஸ் என்ன கைண்ட் ஆஃப் ஆவரேஜஸ் நம்மளால் டிஃபைன் பண்ண முடியும். ஸ்கியூடாக இருந்ததுன்னா எந்த அளவுக்கு ஸ்கியூடாக இருக்குது, அந்த ஸ்கியூடை எப்படி நம்ம மெஷர் பண்ணலாம். ஸோ அது வந்து நார்மல் கர்வோட கம்பேர் பண்ண முடியுமா. ஸோ கம்பேர் பண்ணும்போது எவ்வளோ டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது, அந்த டிஃபிகல்ட்டிஸை நம்ம அந்த ஸ்கியூடாக இருக்க அந்த விஷயத்த அந்த ஸ்கியூடை நம்ம மெஷர் பண்ண முடியுமா. அந்த ஸ்கியூடு மூலிமா கொடுத்துருக்க அந்த கம்பேரிஷன் ஆஃப் டேட்டாவும் ஸ்கியூடு டேட்டாவும் கம்பேர் பண்ணி எவ்வளோலாம் கார்லேட்டடாக இருக்குது. ஸோ அந்த கார்லேட்டட் எப்படி மெஷர் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம ஸ்டார்டிங்லேருந்து அப் டு வரைக்கும் நம்ம பார்த்தோம். ஸோ இப்போ பறைக்கிறது ரெக்ரெட்டட். கொடுத்துருக்க அந்த சிமெட்ரிக்கல் டேட்டாவை கொடுத்துருக்க அந்த ஸ்கியூ டேட்டாவுக்கும் நம்ம கம்பேர் பண்ணி எவ்வளோலாம் ரெக்ரெட் ஆயிருக்கு, அதாவது எவ்வளோலாம் நமக்கு கார்லேட் ஆயிருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம் இல்லையா. நெக்ஸ்ட் கம் பேக் திஸ் ப்ராசஸ். ஸோ இப்போ வரைக்கும் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ப்ராசஸ் பண்ணது நம்ம ரிவர்சல் ப்ராசஸாக பண்ணுறதுக்கு பேர் தான் ரெக்ரெஷன்ஸ் அப்படிங்கிறது நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா, வெரி சிம்பிள். ரெக்ரெஷன் அப்படின்னா நீங்கள் அந்த ஃபஸ்ட்டு நீங்கள் மெஷர்ஸ் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சிலேருந்து அப் டு கார்லேட்டட் டேர்ம் வரைக்கும் நீங்கள் டிஃபைன் பண்ண இல்லையா. இந்த ப்ராசஸ் அகெயின் ரிவர்சல் ப்ராசஸாக தான் நம்ம ரிட்டர்ன் பேக் அப்படின்னு சொல்லலாம். கம் பேக் டு தி இது நார்மல் டெண்டன்சிஸ் லெவல் அப்படிங்கிறது தான் நம்ம ரெக்ரெஷன்ஸ் அனாலிசிஸ் அப்படிங்கிறது நம்ம பார்க்க போகிறோம். ரெக்ரெஷன் அனாலிசிஸ்னா என்னன்னா come back to the normal central tendencies averages தான் நம்ம லிஸ்ட் அவுட் பண்ண போகிறோம். ஓகேங்களா. ஸோ சென்ட்ரல் டெண்டன்சிலேருந்து தான் நம்ம டிஸ்பர்ஷன்ஸ் அதெல்லாமே கார்லேட்டட் வரைக்கும் நம்ம ஸ்கியூனஸ் அதெல்லாமே மெஷர் பண்ணோம் இல்லையா. ஸோ கம் பேக் திஸ் சென்ட்ரல் டெண்டன்சிஸ் அப்படிங்கிறது நீங்கள் இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணி அந்த இடத்துல ஒன் பை ஒன் ப்ராசஸாக லீட் பண்ணீங்க இல்லையா. அகெயின் ரிவர்சல் ப்ராசஸாக பண்ணுற ப்ராசஸ்க்கு பேர் தான் ரெக்ரெஷன்ஸ். இஸ் கோ டு பேக் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ரெக்ரெஷனுக்கு இஸ் கோ டு பேக் அப்படின்னு சொல்லலாம். இஸ் ரிட்டர்ன் அப்படின்னு நம்ம டிஃபைன் பண்ணலாம். ஸோ அது எப்படி நம்ம ஜென்ரலாக ஒரு ரெக்ரெஷன் அப்படிங்கிறதுக்கான மீனிங் நம்மங்கிறது ரிட்டர்ன் பேக் அனாலிசிஸ் ஆஃப் ப்ராசஸ் ஆர் மெஷரிங் த ப்ராசஸ் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா. ஸோ இது எப்படி மேத்தமெட்டிக்கல் நம்ம ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் டூலை பேஸ் பண்ணி இது எப்படிலாம் மெஷர் பண்ணலாம். ஸோ இது இந்த டூலுக்கு இந்த ரெக்ரெஷன் டேர்முக்கு என்னென்ன கைண்ட் ஆஃப் டூல் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஸ்டேபிளாக இருக்கக்கூடிய அந்த சென்ட்ரல் டெண்டன்சி ஆட்டும் டிஸ்பர்ஷன்ஸை பேஸ் பண்ணி நம்ம இதில் எப்படிலாம் கால்குலேட் பண்ண முடியும். ஸோ ரெக்ரெட் ஆகிற டேர்ம்ஸில் எப்படி நம்ம ப்ராப்பராக மேனுவேட் பண்ணி நம்ம இதை எப்படி மேனுகுலேட் பண்ணி நம்ம இதோட ரிசல்ட்ஸ்லாம் எப்படி நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம இதில் லிஸ்ட் அவுட் பண்ண போகிறோம். ஓகேங்களா. ஸோ ரெக்ரெஷன்ஸ். ரெக்ரெஷன் அப்படின்னா நம்ம என்னென்னு பார்க்க போகிறோம். ஓகேங்களா. டெஃபினிஷன்ஸ். ஸோ ரெக்ரெஷன் ஷோஸ் எ ரிலேஷன் பிட்வீன் தி ஆவரேஜ். ஓகேங்களா, ரிலேஷன் பிட்வீன் தி ஆவரேஜ். ஸோ ரெக்ரெஷன் அப்படிங்கிறது ஒரு ரிலேஷன்ஷிப் ஆவரேஜ் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா. ஆவரேஜ்லேருந்து தான் நம்ம கொண்டு போகிறோம் இல்லையா. அதாவது அதே தான் நம்ம ரிவர்சல் ப்ராசஸாக ஆவரேஜஸ்க்கு நம்ம கொண்டு போக போகிறோம் இல்லையா. அதுதான் சொல்லியிருக்காங்க. ஸோ ரிலேஷன் பிட்வீன் தி ஆவரேஜ் வேல்யூஸ் ஆஃப் த டூ வேரியபிள்ஸ். ஸோ ரெக்ரெஷன் அப்படிங்கிறது நம்ம டூ வேரியபிள் மட்டும்தான் பாசிபிளா அப்படின்னா கிடையவே கிடையாது.
ஸோ மோர் தென் வேரியபிளுக்கும் பாசிபிள் தான் இருக்குது. ஸோ எத்தனை வேரியபிள் இருந்தாலும் ஸோ அதில் நம்ம பேர் ஆஃப் வேரியபிளாக நம்ம என்ன பண்ண போகிறோம், கிளப் பண்ணிக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ அதை என்ன பண்ண போகிறோம், நான் கொடுத்துருக்க நிறைய கைண்ட் ஆஃப் வேரியபிளாக இருந்தாலும் அது பேர் ஆஃப் வேரியபிளாக நம்ம கிளப் பண்ணிட்டு அந்த பேர் ஆஃப் வேரியபிளுக்கு நம்ம ரிலேஷன்ஷிப்பாக டிஃபைன் பண்ண போகிறோம். ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்பை டிஃபைன் பண்ண ஒரு பேர் ஆஃப் வேரியபிளுக்கும் நம்ம ரிலேஷன்ஷிப் டிஃபைன் பண்ணதுக்கப்புறம் இதை கன்சல்ட் பண்ண போகிறோம். இந்த கன்சல்டேட்டட் ரிசல்ட்டாக தான் நம்ம ரெக்ரெஷன் டேர்ம்ஸாக ரெக்ரேட்டட் ஆஃப் வேரியபிள் அப்படிங்கிறத நம்ம ப்ரொடியூஸ் பண்ண போகிறோம். ஆனால் எண்ட் ஆஃப் த ரிசல்ட்ஸ் வந்து நீங்கள் கொடுத்துருக்க எத்தனை பஞ்ச் ஆஃப் டேட்டாஸாக இருந்தாலும் சரி, இல்லை சீரியஸ் பேசிஸாக இருந்தாலும் சரி, நீங்கள் பேர் ஆஃப் டேர்ம்ஸாக ஸ்ப்ளிட் அப் பண்ண போகிறோம். நிறைய பேர் ஆஃப் டேட்டாஸையே நம்ம கிளப் பண்ணி ஃபைனலாக ஒரு 2 பேர் ஆஃப் இல்லை 2 சீரியஸ் ஆஃப் அப்சர்வேஷன் கொண்டு வந்துட்டு இந்த 2 பேர் ஆஃப் அப்சர்வேஷனுக்கான ரிசல்ட்டாக தான் நம்ம ஃபைனலாக நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? எத்தனை கைண்ட் ஆஃப் அப்சர்வேஷன் வந்தாலும் அது பேர் ஆஃப் அப்சர்வேஷனாக கன்சிடர் பண்ணிட்டு நீங்கள் அதுக்கான ரிசல்ட்ஸாக தான் நம்ம ஃபைனல் எண்ட் ஆஃப் த ரிசல்ட் அனாலிசிஸில் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணதாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஆவரேஜஸ் வேல்யூ ஆஃப் த 2 வேரியபிள்ஸ். அப்போ 2 வேரியபிளுக்கு மட்டும்தான் நம்ம இப்போ வரைக்கும் ப்ராசஸ் பண்ணுறது அப்படிங்கிறது. ஸோ 2 வேரியபிள் ப்ராசஸ் தான், அதை தான் நம்ம சிம்பிள் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த சிம்பிள் ப்ராசஸ் பேர் தான் இந்த ரெக்ரெஷன் பேசிஸில் கொண்டு போகிறதுனால சிம்பிள் ரெக்ரெஷன் ப்ராசஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? அந்த லிஸ்ட் ஆஃப் த ரெக்ரெஷன்ஸ்லாம் நம்ம அதை அகெயின் நம்ம பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி the average value of the 2 variables சொல்லலாம். It's used to denote the backward tendencies. Is used to the backward tendencies. அப்போ டெண்டன்சிஸ்னா என்ன சொல்லுவோம், மெஷர்ஸ் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சிஸ் அப்படிங்கிறது ஆவரேஜஸ் தான். நம்ம மெஷர்ஸ் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சிஸ் பார்த்தோம் இல்லையா? இப்போ ஆவரேஜஸில் என்னென்ன கைண்ட் ஆஃப் ஆவரேஜஸ் பார்த்தோம், நம்ம அரித்மெட்டிக் மீன் பார்த்தோம், மீடியன், மோட் அண்ட் ஜியோமெட்ரிக் மீன் அண்டு ஹார்மானிக் மீன் எல்லாம் லிஸ்ட் அவுட் பண்ணோம் இல்லையா? அதில் எது ஸ்டேபிள் மெஷர் அப்படின்னா அரித்மெட்டிக் மீனை தான் நம்ம சொல்கிறோம். அரித்மெட்டிக் மீனை தான் நம்ம ஸ்டேபிள் சொல்கிறோம் இல்லையா? அந்த ஸ்டேபிள் மெஷரை வச்சு நம்ம எப்படி நம்ம ரெக்ரெட் ஆட்டோமோ கார்லேட் ஆட்டோமோ பேக்வர்டு டெண்டன்சியாக நம்ம எப்படி மெஷர் பண்ணுறோங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். பாருங்க, இட் இஸ் யூஸ்டு டு டினோட் தி பேக்வர்ட் டெண்டன்சிஸ் விச் இஸ் மீன் த கோயிங் டு தி பேக் த ஆவரேஜஸ். ஓகேங்களா? அப்போ நீங்க ப்ராசஸ் பண்ணதை கம் பேக் டு தி ஆவரேஜ் இதை இனிஷியேட் பண்ணி நீங்க ஒரு ப்ராசஸை எக்ஸிக்யூட் பண்ணி நீங்க அதோட ரிசல்ட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணியிருப்பீங்க. அந்த ரிசல்ட்ஸை இஸ் கம் பேக் நீங்க அதாவது செல்ஃப் கரெக்டட் அப்படின்னு கூட நீங்க மீன் பண்ணிக்கலாம். இட்ஸ் செல்ஃப் கரெக்டடாக இருக்கலாம், ரீகலெக்டிங் த டேட்டாஸ் அப்படிங்கிறது சொல்லலாம். கலெக்டட் த டேட்டா அகெயின் ரீகலெக்டட் த டேட்டா அப்படின்னு நம்ம டிஃபைன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதுதான் டோட்டல் டெண்டன்சிஸ் ஆவரேஜஸ் பேக் டு தி ஆவரேஜ் ஆர் நார்மல். ஸோ அப்போ ஒரு பொசிஷனுக்கு நம்ம ஏதாவது ஒரு இடத்துக்கு ஃபார் எக்ஸாம்பிள் சிம்பிள் எக்ஸாம்பிள் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்டூடெண்ட் நம்ம இப்போ வீட்டிலேருந்து நம்ம ஸ்கூலுக்கு ஒரு காலேஜ்க்கு போகிறாங்க அப்படின்னா இட்ஸ் கம்பேக் அகெயின் என்ன தான் தோணும், வீட்டுக்கு தான் கம்பேக் தான், வீட்டுக்கு தான் நம்ம வந்து அருளியா வீட்டுக்கு தான். ஸோ அந்த ப்ராசஸை தான் நம்ம டிஃபைன் பண்ண போகிறோம். இந்த மாதிரி ப்ராசஸை நம்ம டிஸ்டன்ஸ் மெஷர்மெண்ட்டாக நம்ம ஹார்மோனிக் ப்ராசஸை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணியிருப்போம். ஸோ இதில் வந்து நம்ம என்ன கைண்ட் ஆஃப் ஆவரேஜ் யூஸ் பண்ணுறோங்கிறது கிடையாது. நீங்கள் வந்து டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணுறதுனால அது நம்ம ஒன் கைண்ட் ஆஃப் ஆவரேஜ் வந்து ஹார்மோனிக் யூஸ் பண்ணுறோன்னு சொல்கிறோம். ஸோ இந்த கைண்டில் நம்ம டிஸ்டன்ஸை மட்டும் மீன் பண்ண கிடையாது, ஜஸ்ட் த்ரூஅவுட் த ப்ராசஸ் த்ரூஅவுட் த ஆவரேஜஸை தான் நம்ம கால்குலேட் பண்ணுறோம் இல்லையா? ஸோ அது எனி கைண்ட் ஆஃப் ஆவரேஜஸ் வேணாலும் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ த்ரூஅவுட் த ப்ராசஸ் வந்து சென்ட்ரல் டெண்டன்சியோட ஆவரேஜஸை கம்பேர் த டேர்மாக தான் நம்ம இந்த இடத்துல பார்க்க போகிறோம். ஸோ அதனால தான் ஸோ ரெக்ரெஷன் நம்ம அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ரெக்ரெஷன்ஸ் வேறு எப்படி மேத்தமெட்டிக்கல் டூலாக டிஃபைன் பண்ணலான்னு பாருங்க. ஸோ ரெக்ரெஷன் அனாலிசிஸ் இஸ் a mathematical measure of the average relationship between the 2 or more variable. நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம் இல்லையா, 2 வேரியபிள் மட்டும் தான் டிஃபைனடாக இருக்கணும் அப்படிங்கிறது நம்ம ஃபர்ஸ்ட் சொல்லியிருப்பாங்க. நாட் த கரெக்ட் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. 2 வேரியபிள் நாட் த கரெக்ட்னு ஏன் டிஃபைன் பண்ணுறோம் அப்படின்னா எத்தனை பஞ்ச் ஆஃப் சீரியஸாக இருந்தாலும் சரி, டேட்டா செட்ஸாக டிஃபைன் பண்ணாலும் நம்ம அதை எப்படி தான் ஃபைனலைஸ் பண்ண போகிறோம், ஒரு 2 செட் ஆஃப் டேட்டாஸாக தான் நம்ம ஃபைனலைஸ் பண்ணிட்டு அதுக்கான ரிசல்ட்ஸாக தான் நம்மளால ப்ரொடியூஸ் பண்ணி ஒரு ரிசல்ட்ஸாக நம்ம கார்லேட்டடாக இருக்குது, மேபி டிவியேட் ஆயிருக்கு அப்படிங்கிறது, ஸ்கியூட் ஆயிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம ப்ரொடியூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறது கம்பேரிசன் ஆஃப் த டேட்டாஸ் பேஸ் பண்ணி. ஸோ கம்பேர் டு அதர் அப்படிங்கிறது, ஸோ கம்பேர் டு அதர் அப்படிங்கிறது ஸோ ஸ்கியூடாக இருந்ததுன்னா மேபி சிமெட்ரிக்கலோட கம்பேரிஷனாக இருக்கலாம் மேபி. ஸோ இது கம்பேர் மூலிமா தான் நம்ம அந்த ஒரு ரிசல்ட்ஸ் வந்து ஸ்டேபிள் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்ல முடியும் இல்லையா? ஸோ அந்த பேசிஸாக தான் இங்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ மெஷர் இஸ் ஆவரேஜஸ் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் தி 2 or more வேரியபிள்ஸ். ஸோ ஒரு 2 வேரியபிள்ஸ்க்கு மட்டும் தான் நீங்கள் அனலைஸ் கிடையாது, மோர் தென் 2 வேரியபிளுக்கும் இந்த ரெக்ரெஷன் டேர்ம்ஸை நீங்கள் அனலைஸ் பண்ண முடியும். அந்த ரெக்ரெஷன் டேர்ம் மட்டும் ரிலேஷன்ஷிப்பை பற்றி தான் நம்ம இந்த இடத்துல டிஃபைன் பண்ணுறோம் அப்படிங்கிறது சொல்லியிருக்கோம். இட்ஸ் term of the original units of the data. அப்போ ஒரிஜினல் கொடுத்துருக்காங்க யூனிட் ஆஃப் டேட்டாஸை வச்சு தான் நம்ம இதை ரிலேஷன்ஷிப்பை டிஃபைன் பண்ண போகிறோம். அது 2 or more வேரியபிள் ஆர் ரிலேஷன்ஷிப்பை தான் டிஃபைன் பண்ணிக்கலாம். அப்போ 2 வேரியபிள்ஸ் செட் ஆஃப் வேரியபிளாக அதை கம்பேர் பண்ண போகிறோம். ஸோ மோர் தென் வேரியபிள் அப்படின்னா ஸோ 2 பேர் ஆஃப் வேரியபிள்ஸாக நீங்கள் கிளப் பண்ணிட்டு அதெல்லாம் கம்பேரிசன் பண்ணி ஃபைனலாக நம்ம 2 செட் ஆஃப் அப்சர்வேஷனாக கன்வெர்ட் பண்ணிட்டுங்க. அந்த கன்வெர்ட் பண்ணதுக்கான ரிலேஷன்ஷிப்பை டிஃபைன் டேர்மாக தான் ரெக்ரெஷன்ஸை நம்ம ப்ரொடியூஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்ம ரெக்ரெஷனாக நம்ம பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் இதோட கண்டினியூஷனாக
இப்போ ரெக்ரெஷன்ல என்னென்ன கைண்ட் ஆஃப் ரெக்ரெஷன்ஸ் இருக்கு நம்ம பார்க்க போறோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது டைப்ஸ் ஆஃப் ரெக்ரெஷன் அப்படிங்கறது பார்க்க போறோம். இப்போ டைப்ஸ் ஆஃப் ரெக்ரெஷன்ஸ் நம்ம ஆக்சுவலா நமக்கு இருக்க டெக்ஸ்ட் புக்ல நம்ம 2 டைப்ஸ் தான் சொல்லியிருப்போம். ஆனா ஆக்சுவலி நம்ம 3 டைப்ஸ் தான் நம்ம டிஃபைன் பண்ண போறோம். ஸோ நம்ம 2 டைப்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ண போறோம். யூட்டிலைஸ் பண்ணிக்கிறது 2 டைப்ஸ் தான். இல்ல ஃபர்ஸ்ட் ஒன் சிம்பிள் regression, another one is multi regression, and finally நம்ம என்ன சொல்ல போறோம்னா நான் லீனியர் regression அப்படிங்கற ஒரு டேர்ம் இருக்கா சொல்லியிருக்கோம். நான் லீனியர் regressions. So நான் லீனியர் regression அப்படிங்கிறது வேற ஒண்ணும் இல்ல. அப்ப ரெக்ரெட்டடே ஆயிருக்காது. மேபி ரெக்ரெட்டட் அனாலிசிஸ்லயே நீங்க அதை அக்செப்ட் பண்ணிக்க போறீங்க. அக்செப்ட் பண்ணிக்கவே போறது இல்ல. சோ அப்ப ரெக்ரெஷன் ப்ராசஸ்க்கு சொல்லக்கூடிய ப்ராசஸ் எல்லாமே அக்செப்ட் பண்ணிக்காம அது ஆப்பரண்ட் கண்டிஷனா இருந்தது அப்படின்னா அதுதான் நம்ம நான் லீனியர் ரெக்ரெஷன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல நம்ம அதில் எக்ஸாஸ்ட் பண்ண போறோம். ஓகேங்களா? இதுல 2 கைண்டட் மட்டும் தான் நம்ம இப்போதைக்கு நம்ம சொல்ல போறோம். ஓகே, இதை பேஸ் பண்ணி தான் ப்ராப்ளம் தான் மேக்ஸிமம். ஸோ இது மட்டும் தான் நமக்கு இம்பார்ட்டன்ட். அந்த மேக்ஸிமம் அந்த டேர்ம் சொல்றோம் இல்லையா, நான் லீனியர் ரெக்ரெஷன்ஸ் மோஸ்ட்லி இதை நம்ம இப்போதைக்கு நம்ம அதை யூஸ் பண்றதே கிடையாது. ஓகேவா? ஸோ டைப் ஆஃப் ரெக்ரெஷன் அப்படின்னா நம்ம 2 டைப்ஸ் மட்டும் டிஃபைன் பண்ணா போதும். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் சிம்பிள் ரெக்ரெஷன், அனதர் ஒன் இஸ் மல்டி ரெக்ரெஷன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம சிம்பிள் ரெக்ரெஷன் அப்படின்னா என்ன? Simple regression வேற ஒண்ணும் இல்ல. So regression analysis with the relationship between the variable averages based on variable தான் நம்ம எடுத்துக்க போறோம் இல்லையா. So அந்த averages kind of variable நம்ம 2 variables மட்டும் எடுத்துக்கிட்டோம். only the 2 variables மட்டும் எடுத்துட்டோம் அப்படின்னா simple regression சொல்லலாம். more than 2 வேரியபிள் எடுத்துக்கிறதுனால அது மல்டி ரெக்ரெஷன் லைன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ சிம்பிள் ரெக்ரெஷன் அப்படின்னா ஸோ 2 வேரியபிள் only the 2 வேரியபிள் அனாலிசிஸ் ஆஃப் த வேரியபிள் சொல்லலாம். ஸோ மோர் தென் 2 வேரியபிள் அப்படின்னா தட் இஸ் அ மல்டி ரெக்ரெஷன் லைனும் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ த சிம்பிள் ரெக்ரெஷன்ஸ் நான் ரீட் பண்ண பாருங்க. த சிம்பிள் ரெக்ரெஷன்ஸ் த ரெக்ரெஷன் அனாலிசிஸ் தி confined to the study. What will be the confined? அப்படின்னா ரெஸ்ட்ரிக்டட் அப்படிங்கிறது, ரெஸ்ட்ரிக்டட் ப்ராப்பராங்கிறது. அப்போ கண்டிப்பா உங்களுக்கு ப்ராப்பரா 2 கைண்டட் ஆஃப் வேரியபிள் மட்டும் தான் எடுத்துக்கணும். மோர் தென் 2 வேரியபிள் நீங்க அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. அப்போ ஸ்ட்ரிக்டடா ரெஸ்ட்ரிக்டடா அப்ப என்ன சொல்லியிருக்காங்க? கன்ஃபைன்ட் அப்படின்னா ஷுவரா நீங்க 2 வேரியபிள் செட் ஆஃப் டேட்டாஸ் மட்டும் தான் எடுத்துக்கிறீங்க. இந்த 2 செட் ஆஃப் சீரியஸை மட்டும் தான் நீங்க எடுத்துக்க முடியும். நீங்க அது வந்து மோர் தென் 2 சீரியஸை நீங்க எடுத்துட்டு அதை கிளப் பண்ணி ஃபைனலா நம்ம 2 சீரியஸ் ரிசல்ட்டை ப்ரொடியூஸ் பண்றது இங்க பாசிபிள் கிடையாது. நீங்க சூஸ் பண்ணக்கூடிய இனிஷியல் டேர்ம் ஆஃப் த சீரியஸே வந்து ஒன்லி தி 2 சீரியஸ் மட்டும் தான் நீங்க எடுத்துட்டு அதுக்கான ப்ராசஸா நீங்க பண்ணணுமே தாண்டி நீங்க எடுத்துக்கூடிய பஞ்ச் ஆஃப் சீரியஸ் எடுத்துட்டு மோர் தென் 2 சீரியஸ் எடுத்துட்டு அதை கிளப் பண்ணிட்டு ரிசல்ட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணிட கூடாது அப்படிங்கறத சொல்றேன். இட்ஸ் a confined அப்படிங்கிறது. So regression is a simple regression is regression analysis is a confined அப்படின்னா is a restricted, is a strictly restricted அப்படினா அப்ப ரொம்ப ரெஸ்ட்ரிக்டட் அப்படிங்கிறது ப்ராப்பரா ரெஸ்ட்ரிக்ட் ஆயிருக்கு அப்படினா அப்ப இதுதான் ரூல் அப்படினா அந்த ரூலை ஃபாலோ பண்றது. அப்ப கட்டுப்பாடுகள் வந்து ப்ராப்பரா இருக்கு, கட்டுப்பாடுகள் வந்து சிவரா இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம இந்த இடத்துல confined அப்படிங்கறத நம்ம மீன் பண்ணிக்க போறோம். So confined to the study of the only the 2 variable, confined the only the 2 variable அப்படினு சொல்றோம். So study of the only the 2 variable at time the call is ஓகேங்களா. at the timeல நம்ம என்ன பண்ண போறோம்? only 2 kind of variables, அதாவது 2 kind of series மட்டும் தான் அனலைஸ் பண்றதுக்கான process simple regression process அப்படினு சொல்லலாம். ஓகேங்களா. at the same timeல more than 2 variable நீங்க அனலைஸ் பண்ணி ஒரு ரிசல்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ண முடியுதோ அப்படினா it's a multi regressions அப்படினு சொல்லலாம். so next second type அப்படினு சொல்ல போறது multi regressions, the regression analysis for a study of more than 2 variables. So more than 2 variable analyze பண்ற மாதிரி இருந்தது அப்படினா that is called at the time of known as a multi regressions. ஒரே டைம்ல at the timeல the confined சொல்லல அந்த the specific timeல 2 variable மட்டும் தான் ஷுவரா நீங்க அனலைஸ் பண்ண போறீங்க அப்படினா அந்த டைம்ல அதுக்கு பேர் தான் சிம்பிள் ரெக்ரெஷன். ஒரே டைம்ல மோர் தென் நிறைய வேரியபிள் 3 4 5 6 வேரியபிள்லாம் நீங்க அனலைஸ் பண்ணி ஒரு ஆவரேஜ் பேசிஸா ஒரு ரிசல்ட்ஸை ப்ரொடியூஸ் பண்ண முடியும்னா அது மோர் தென் வேரியபிள் இருக்கனால அது வந்து மல்டி ரெக்ரெஷன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் தேர்ட் தான் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நான் ரெக்ரெஷன்ஸ், நான் லீனியர் ரெக்ரெஷன்ஸ் பார்க்க போறோம். நம்ம நான் லீனியர் ரெக்ரெஷன்ஸ். ஸோ நான் லீனியர் ரெக்ரெஷன்ஸ் மோஸ்ட்லி நம்ம யூஸ் பண்றது இல்லையா. நான் லீனியர் ரெக்ரெஷன்ஸ் அப்படிங்கிறது ப்ராப்பரா ஒரு ஸ்ட்ரெயிட் லைன், அந்த ரெக்ரெட்டட் லைன் அப்படிங்கிறது ஒரு ப்ராப்பர் ஸ்ட்ரெயிட் லைனாகவும் இல்லாம பாருங்க. நான் லீனியர் ரெக்ரெஷன் அப்படிங்கிறது ஒரு ரெக்ரெஷன் லைன் அப்படிங்கிறது ஒரு ப்ராப்பர் ஸ்ட்ரெயிட் லைனாகவும் இல்லாம ஃபர்ஸ்ட் டிகிரியாகவும் இல்லாம, அதாவது லீனியர் அப்படின்னா என்ன சொல்லணும்? ஆர்டர் ஃபர்ஸ்ட் டிகிரியா இருக்கணும் இல்லையா. அப்ப ஃபர்ஸ்ட் டிகிரியே இல்லாம லீனியராகவும் இருக்கக்கூடாது, ஒரு லீனியராக இல்லாம அப்ப நான் லீனியர். ஓகேங்களா. நான் லீனியர் நாட் அ டிகிரி டேர்மா டிஃபைன் பண்ற மாதிரி இருந்தது அப்படின்னா தட் இஸ் a நான் லீனியர் ரெக்ரெஷன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஆர் வேற எப்படி சொல்லலாம்? கர்வி லீனியர்
அப்படின்னு சொல்லலாம். இட்ஸ் கர்வி லீனியர் ரெக்ரெஷன் அப்படின்னு சொல்லலாம். இது எப்படி சொல்லலாம்? நான் லீனியர் ஆர் கர்வி லீனியர் ரெக்ரெஷன் அப்படின்னு நம்ம டிஃபைன் பண்ணிட முடியும் அப்படிங்கறத நம்ம இதுக்கு பார்க்க போறோம். ஓகேங்களா? நான் லீனியர் அப்படின்னா நாட் அந்த ஸ்ட்ரைட் லைனா இருக்கணும், ஆர் என்ன இருக்கும் டிகிரி மோர் தென் டிகிரி லீனியரா இல்லாம மோர் தென் டிகிரி வந்து 1க்கு மேல இருந்ததுன்னா அப்படின்னாவே அது நான் லீனியர் ரெக்ரெஷன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். வேற எப்படி இது நான் லீனியர் ரெக்ரெஷன் சொல்லலாம்னா கர்வி லீனியர் ஆஃப் ரெக்ரெஷன் நம்ம இதை டிஃபைன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்ம டைப் ஆஃப் ரெக்ரெஷன்ஸ் நம்ம பார்க்க போறோம். நெக்ஸ்ட் நம்ம ரெக்ரெஷன் என்ன பார்த்தோம், டைப்ஸ் ஆஃப் ரெக்ரெஷனை பார்த்தோம். நெக்ஸ்ட் நம்ம ப்ராப்ளத்துக்கு தகுந்த மாதிரி லைன் ஆஃப் ரெக்ரெஷன் அப்படின்னா நம்ம என்ன பார்க்க போறோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது லைன் ஆஃப் ரெக்ரெஷன்ஸ். ஸோ நம்ம ஆல்ரெடி நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம்னா ரெக்ரெஷன் பார்த்துட்டு இருந்தோம். ரெக்ரெஷன் அப்படிங்கிறது ரெக்ரெஷனோட டைப்ஸ் அப்படிங்கறத என்னன்னு பார்த்துருந்தோம் இல்லையா? வாட் மீன் தி ரெக்ரெஷனோட டைப் சிம்பிள் ரெக்ரெஷன் அந்த மல்டிபிள் ரெக்ரெஷன்ஸ் அப்படிங்கிறது பார்த்தோம் இல்லையா? நெக்ஸ்ட் பார்க்க போறது லைன் ஆஃப் ரெக்ரெஷன் என்னன்னு பார்க்க போறோம். ஸோ இந்த லைன் ஆஃப் ரெக்ரெஷன்ல இருந்து தான் மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் நமக்கு வருது. இதுக்கான ப்ராப்பர்ட்டிஸும் நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போறோம். ஸோ வெரி இம்பார்ட்டன்ட் ஒன். ஸோ லைன் ஆஃப் ரெக்ரெஷன்ல இருந்து தான் ப்ராப்ளம் வந்து நிறைய நமக்கு டைப் ஆஃப் ப்ராப்ளம் வந்து நிறைய கேட்கறதுக்கான பாசிபிள் இருக்கு. ஸோ லைன் ஆஃப் ரெக்ரெஷன் என்ன? ஸோ லைன் ஆஃப் ரெக்ரெஷன்ஸ் வேற ஒன்றும் இல்லை. இப்போ ரெக்ரெஷன் வந்து நம்ம ஃபார்மேட் ஆகுது இல்லையா? ஸோ அதோட வேரியபிளோட ஃபார்ம் லீனியர் டைப்ல இருக்கு. ஓகேங்களா? ஸோ அது ஒரு ஸ்ட்ரைட் லைனை ஃபார்ம் பண்ணுது அப்படின்னா நம்ம அதை என்ன சொல்லணும்? லைன் ஆஃப் ரெக்ரெஷன்ஸோட கூடிய டேர்ம்ஸ் ஆர் வேரியபிள்ஸ் சொல்றோம் இல்லையா? அந்த வேரியபிள்ஸ்லாம் எல்லாம் கூடிய டேட்டாஸ், அந்த அப்சர்வேஷன்ஸ் ஆஃப் டேட்டாஸ் வந்து ஒரு நம்ம என்ன பண்ண போறோம், ஒரு ஆர்டரா நம்ம எழுத போறோம் இல்லையா? அந்த ஆர்டர் அப்படிங்கிறது ஒரு மேக் த லைன் ஃபார்மேஷனா கிடைக்கிறது. அதுதான் லைன் ஆஃப் ரெக்ரெஷன்ஸ் அப்படிங்கிறது நம்ம சொல்றோம். ஸோ இந்த லைன் ஆஃப் ரெக்ரெஷன்ஸ் அப்படிங்கிறது ஒரு குட் எஸ்டிமேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஏன் குட் எஸ்டிமேட்டர் அப்படின்னா ஸோ கொடுத்தக்கூடிய அந்த கிளப்பிங் ஆஃப் த பாயிண்ட் அப்படிங்கிறது ஒரு ப்ராப்பரா ஒரு ஸ்ட்ரைட் லைன் பேசிஸ்ல அமைஞ்சது அப்படின்னா அதை கால்குலேட் பண்றதுக்கு ஈஸி டெக்னிக்காகவும் இருக்கும். ஓகேங்களா? ஈஸி டெக்னிக்காகவும் இருக்கும், கால்குலேட் பண்றதுக்கு ப்ராப்ளம் கிடையாது. ஸோ கம்பேர் டு அதர் அப்படிங்கிறப்பையும் ஸோ எப்பயுமே என்னது ஒரு டேட்டாஸோட இன்னொரு டேட்டா கம்பைன் பண்ணும்போது எவ்வளோ கார்லேட் ஆயிருக்கு, டிவேட் ஆயிருக்கு, இந்த மாதிரி விஷயத்தை அனலைஸ் பண்றதுக்கு வெரி ஈஸியஸ்ட் டெக்னிக்காகவும் இருக்கிறதுக்கு இது பெட்டரா இருக்கும்ன்றதை பார்த்துருக்கோம். ஸோ லைன் ஆஃப் ரெக்ரெஷன் என்ன பார்க்கலாம் பாருங்க. A line of regression is the line which the best estimator of one variable x for the given the value of other variables. So ரெண்டு வேரியபிள் எடுத்துக்கிறோம். ரெண்டு வேரியபிள் ஒரு வேரியபிள் இருந்து இன்னொரு வேரியபிளுக்கு எப்படி மூவ் ஆன் ஆகுது, ஸோ அது எப்படி ஸ்ட்ரைட் லைன் மூலமா ஆக்சஸ் பண்றோம் அப்படிங்கிறது பேசிஸ் தான். ஒரு வேரியபிள் இருந்து இன்னொரு வேரியபிள், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ y is equal to mx plus c ன்னு ஒரு ஈக்குவேஷன், ஒரு ஸ்ட்ரைட் லைனோட ஈக்குவேஷன்ஸ் பார்க்கலாம். ஸோ எக்ஸுக்கு சம் வேல்யூஸ் கொடுக்க நமக்கு என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்கா yக்கு கரஸ்பாண்டிங் ஒரு வேல்யூ கிடைக்கும் இல்லையா? ஸோ அதுதான் நம்ம ரெக்ரெஷன் டேர்மா வேல்யூஸ்னு சொல்ல போறோம். ஓகேங்களா? அந்த வேல்யூஸ் நம்ம கொடுக்கனது எக்ஸுக்கு ஒரு வேல்யூ கொடுக்குறோம், கரஸ்பாண்டிங் yக்கு ஒரு வேல்யூ கிடைக்குது. ஸோ இது எல்லாமே அப்ளை பண்ணுவதற்கு ரிசல்ட்ஸ் வந்து என்ன பண்ண போறோம்னா இந்த மேக்கிங் ரிசல்ட்ஸ் வந்து ஒரு ஸ்ட்ரைட் லைன் ஃபார்மை மேக் பண்ணுது அப்படின்னா அதுதான் நம்ம ரெக்ரெஷன் லைனா நம்ம மீன் பண்ணிக்க போறோம். ஸோ இந்த ஸ்ட்ரைட் லைன் ஃபார்மை நம்ம கொடுக்குதா அப்படிங்கிறது, இந்த ஸ்ட்ரைட் லைன் ஃபார்ம்ங்கிறது இந்த பாயிண்ட் நம்ம எப்படி மேக் பண்ணுது, ஒரு வேல்யூல இருந்து இன்னொரு வேல்யூ நமக்கு எப்படி ரெஃப்ரெஷ் ஆகுது, டூ வேரியபிள்ல இருந்து ஒன் வேரியபிளோட வேல்யூஸ் அனதர் வேரியபிளா எப்படி கன்வெர்ட் ஆகுது, சேஞ்சஸ் ஆகுது. ஸோ அதற்கான ஃபார்ம் ஒரு லைன் ஃபார்மேட்ல தான் நம்ம மேக் பண்ண போறோம் இல்லையா? அதுதான் நம்ம ரெக்ரெஷன் லைன் அப்படிங்கிறது சொல்றோம். ஓகேங்களா? அதுதான் நம்ம ரெக்ரெஷன் லைன் அப்படின்னும். அந்த ரெக்ரெஷன் லைன் அப்படிங்கிறதே நம்ம டூ கைண்ட் ஆஃப் ரெக்ரெஷன் லைன் நம்ம டிஃபைன் பண்றோம். ஸோ வேரியபிள் கிராஃபோட ஆக்சஸ் எக்ஸ் ஆக்சஸ் ஒய் ஆக்சஸ் இருக்கு இல்லையா? ஸோ அந்த பேசிஸ்லயே எக்ஸ் ஆன் ஒய்யா இருக்கலாம், ஒய் ஆன் எக்ஸஸா இருக்கலாம். எக்ஸ் மேல ஒய் இருக்க, எக்ஸ் பக்கம் வந்து சாஞ்சி இருக்க மாதிரி அந்த லைனை டிரா பண்ணலாம், அது ஒய் பக்கம் சாஞ்ச மாதிரி நியர்பை ஒய்க்கு கிட்டத்தட்ட பேரலி ஒய்யா இருக்கலாம், நியர்பை ஒய்யா இருக்கலாம், நியர்பை எக்ஸ் டைப்பா இருக்கலாம். அதான் எக்ஸ் ஆன் ஒய், ஒய் ஆன் எக்ஸ், எக்ஸ் மேல ஒய் இருக்கிறது ஒய் மேல எக்ஸ் இருக்க மாதிரி ஃபார்மை நம்ம எப்படி மேக் பண்ண முடியும். ஸோ அதுதான் ஒரு ரெக்ரெஷன் லைனா நம்ம மேக் பண்றோம் இல்லையா? அதுதான் ரெக்ரெஷன் லைனா டூ லைன்ஸை நம்ம டிஃபைன் பண்ண போறோம். ஸோ எக்ஸ் ஆன் ஒய் ஒரு லைனும், ரெக்ரெஷன் லைன் அனதர் லைன், ஒய் ஆன் எக்ஸ்ங்கிறது அனதர் லைனையும் நம்ம மேக் பண்ண போறோம் இல்லையா? ஸோ அதுல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது பாருங்க, ஃபர்ஸ்ட் the line of regression of x on y அப்படிங்கிறது x on y இருந்ததுன்னா அதுக்கான line of regressionsங்கிறது எப்படி மேக் பண்ணலாம், அதோட ஜெனரல் ஃபார்ம்ங்கிறது எப்படி இருக்கும் அப்படிங்கறத ஃபார்முலா. so x minus x bar is equal to bxy into y minus y bar. x on y அப்படினா xy ஆர்டர் வச்சுக்கோங்க, இந்த பக்கம் x இருக்கு அதுக்கு அடுத்து y. x on y னா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃபார்முலா வெரி இம்பார்ட்டன்ட் ஒன் ரிசல்ட்ஸ். ஓகேங்களா? வெரி இம்பார்ட்டன்ட் ஒன் ரிசல்ட்ஸ். x on y and y on x அப்படிங்கிறது ரெண்டு ஃபார்முலாவும் நமக்கு என்னது வெரி இம்பார்ட்டன்ட் ரெக்ரெஷன் லைன்ஸ். ஸோ இந்த லைன் ஆஃப் ரெக்ரெஷனை பேஸ் பண்ணி தான் ப்ராப்ளம் வந்து நமக்கு ப்ரீவியஸ் இயர் டிஆர்பிஸ் ஆகட்டும் டிஎன்பிசிஸ்லையும் கொஸ்டின்ஸ் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்கறது இந்த கொஸ்டின்ஸ் கேட்டுட்டு தான் இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கறது எக்ஸ் ஆன் ஒய். எக்ஸ் ஆன் ஒய்னா எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் விச் இஸ் ஈக்குவல் டு பி எக்ஸ் ஒய் இன்ட்டு ஒய் மைனஸ் ஒய் பார். இப்போ எக்ஸ் பார் ஒய் பார் தான் என்ன? ஸோ எக்ஸ் பார் ஒய் பார் அப்படிங்கிறது எக்ஸ் சீரீஸ்க்கு ஒய் சீரீஸுக்கு கொடுத்துருக்கக்கூடிய எக்ஸ் சீரீஸ்க்கு ஒய் சீரீஸ்க்கு கால்குலேட் பண்ணக்கூடிய மீன் வேல்யூ அப்படின்னு சொல்லும். வேர்
where x bar and y bar are mean of the x and y series. ஓகேவா? x and y series ஓட மீன் தான் x bar y bar அப்படிங்கிறது சொல்றோம். ஓகேங்களா? x barங்கிறது x series ஓட மீனும் y barங்கிறது y series ஓட மீனும் நம்ம டிஃபைன் பண்றோம். ஓகேங்களா? அதுதான் ரெக்ரெஷன் லைன். இப்போ x தெரியும் வேரியபிள், x bar அப்படிங்கிறது மீன் தெரியும், y y bar. இப்போ bxy னா என்ன? ஸோ bxy தான் அப்படிங்கிறதா ஒரு நம்ம என்ன சொல்ல போறோம், கோஎபிசியன்ஸ். அதாவது எதுக்கிட்ட எந்த டேர்முக்காக ரெக்ரெஷன் கால்குலேட் பண்றதுக்கான கோஎபிசியன்ட் இல்லையா? ஸோ அதனால நம்ம என்ன டிஃபைன் பண்றோம்னா ரெக்ரெஷன் கோஎபிசியன்ட்டா சொல்றோம். இப்போ bxy அப்படிங்கிறது x on y க்கான ரெக்ரெஷன் கோஎபிசியன்ட்ஸ் நம்ம டிஃபைன் பண்ணுவோம். அனதர் லைன் நம்ம லைன் ஆஃப் ரெக்ரெஷன்ங்கிறது அனதர் லைன் என்ன ஆகும்னா லைன் ஆஃப் ரெக்ரெஷன்ஸ் ஆஃப் y on x இருந்தது அப்படின்னா y on x லைனா இருந்ததுன்னா அந்த லைன் எப்படி மேக் பண்ண போறோம் பாருங்க. y minus y bar which is equal to byx x minus x bar. இப்போ x bar y barங்கிறது நமக்கு தெரியும் இல்லையா? x bar y bar தான் மீனோட வேல்யூ சொல்றோம். அப்ப bxy அப்படிங்கிறது x on y க்கான ரெக்ரெஷன் கோஎபிசியன்ட்ஸ். அதே மாதிரி byx அப்படிங்கிறது ரெக்ரெஷன் கோஎபிசியன்ட். ரெக்ரெஷன் கால்குலேட் பண்றதுக்கான மெத்தடுனால ரெக்ரெஷன் கோஎபிசியன்ட். இது வந்து ரெக்ரெஷன் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கான கோஎபிசியன்ட்னால ரெக்ரெஷன் கோஎபிசியன்ட் சொல்லலாம். அது எதுக்கான கோஎபிசியன்ட்? y on x க்கான கோஎபிசியன்ட்டா நம்ம டிஃபைன் பண்றோம். அப்ப bxy னா என்ன, byx னா என்ன அப்படிங்கிறது நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போறோம். இந்த bxy யும் byxy யும் yx அப்படிங்கறதா ரெக்ரெஷன் லைனை கால்குலேட் பண்றதுக்கான கோஎபிசியன்ட் டேர்மா இருக்கிறதுனால அதுக்கு பேர் நாம என்ன சொல்றோம்னா ரெக்ரெஷன் கோஎபிசியன்ட் சொல்றோம். சோ அப்ப ரெக்ரெஷன் கோஎபிசியன்ட்னா என்ன? நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்னன்னா ரெக்ரெஷன் கோஎபிசியன்ட்ஸ். சோ பாருங்க, ரெக்ரெஷன் கோஎபிசியன்ட்ஸ் அப்படின்னா தட் இஸ் ரெக்ரெஷன் கோஎபிசியன்ட் அப்படின்னா ரெண்டு லைனுக்கான கால்குலேட் பண்ணும்போது ரெக்ரெஷன் லைனை கால்குலேட் பண்ணும்போது எழுதுறதுக்கு தேவையான எக்ஸ்பெக்ட் பண்றது. ஓகேங்களா? அந்த லைனை நம்ம மேக் பண்றதுக்கு தேவையான கோஎபிசியன்ட் இருக்கனால அது ரெக்ரெஷன் கோஎபிசியன்ட். ரெக்ரெஷன் லைனை மேக் பண்றதுக்கான கோஎபிசியன்ட்னால ரெக்ரெஷன் கோஎபிசியன்ட் நம்ம சொல்றோம். பாருங்க, ரெண்டு ரெக்ரெஷன் கோஎபிசியன்ட் இருக்கு இல்லையா? சோ அத நம்ம சொல்ல போறோம். ஃபர்ஸ்ட் ரெக்ரெஷன் கோஎபிசியன்ட் ஆஃப் x on y. அப்ப x on y லைனுக்கு இருக்கதா bxy அப்படின்னு சொல்றோம். பாருங்க, x on y லைன்ல மேல இருக்கக்கூடிய x on yங்கற லைன் இருக்கு இல்லையா, ரெக்ரெஷன் லைன் இருக்கு இல்லையா, அதுக்கான கோஎபிசியன்ட் தான் bxy. bxy எப்படி டிஃபைன் பண்ணலாம் பாருங்க. bxy is equal to r into sigma x into sigma y அப்படி சொல்றோம். bxy க்கான ரெக்ரெஷன் கோஎபிசியன்ட்கான ஃபார்முலா என்ன? that is bxy is equal to r into sigma x into sigma y அப்படிங்கறது சொல்றோம். so the x on y லைனுக்கான ரெக்ரெஷன் கோஎபிசியன்ட் சொன்னோம் இல்லையா? so நம்ம ரெண்டு லைன் ஆஃப் ரெக்ரெஷன் இருக்குன்னு சொன்னோம். ஃபர்ஸ்ட் லைன் சொல்லிட்டோம். செகண்ட் லைன் ஆஃப் ரெக்ரெஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா x on y க்கு அடுத்து என்ன இருக்கணும்? y on x தான் another ஃபார்மேட் இருக்கும். அப்ப ரெக்ரெஷன் கோஎபிசியன்ட் y on x அப்படின்னா y on x க்கான கோஎபிசியன்ட் என்ன சொன்னோம்? byx சொன்னோம். இப்ப byx is equal to r into sigma y into sigma y, sigma y into sigma x. இதுல கரெக்ஷன் sigma y into sigma x. ஓகேங்களா? சோ y னா y தான் நியூமரேட்டர் இருக்கும். இங்க பாருங்க x னா x தான் நியூமரேட்டர் இருக்கும். சோ r ரெண்டுலயும் காமனா இருக்கு. ஓகேங்களா? சோ byx y on x அப்படினா that is r into sigma x into sigma y into sigma x. சோ இதுல bxy யும் byx ங்கிறது ரெக்ரெஷன் லைனை மேக் பண்றதுக்கான கோஎபிசியன்ட்னால ரெக்ரெஷன் கோஎபிசியன்ட் சொல்லிட்டோம் சார். இப்போ r அப்படினா என்ன சார்? நம்ம ஆல்ரெடி தெரியும் r அப்படிங்கறத என்ன தெரியும் நமக்கு? correlation coefficient அப்படிங்கிறது. இப்போ where r is a correlation coefficient between x and y. x and y between the x and y ங்கற சீரியஸ்க்கான ரெண்டு டேர்ம்க்கான கார்லேட்டட் டேர்ம் எவ்வளவுலாம் கார்லேட் ஆகுது அப்படிங்கறத கோஎபிசியன்ட்டா மெஷர் பண்றது தான். that is r is a correlation coefficient நம்ம டிஃபைன் பண்றோம். ஓகேங்களா? சோ நெக்ஸ்ட் அப்ப bxy byx தெரியும், r நம்ம என்னன்னு தெரியும். sigma x sigma y அப்படினா என்ன? சிக்மானா நமக்கு ஆல்ரெடி தெரியும் இல்லையா? சிக்மா மீன்ஸ் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன். அப்போ x சீரிஸ்க்கான ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் செப்பரேட்டா கால்குலேட் பண்றோம், y சீரிஸ்க்கான ஸ்டாண்டர்ட் டீவியேஷன்ங்கிறது செப்பரேட்டா கால்குலேட் பண்ணோம். அதுதான் சொல்றோம் sigma x sigma y are the standard deviation of x and y series அப்படி சொல்றோம். ஓகேங்களா? sigma x sigma y ங்கிறது என்னது? x and y சீரிஸ்க்கான ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் தான் நம்ம டிஃபைன் பண்றோம். ஓகேங்களா? வெரி இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டி. சோ இதுவும் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ரெக்ரெஷன் கோஎபிசியன்ட்ஸும் ப்ரீவியஸ் இயர் டிஆர்பில திரும்ப கேட்டுட்டு இருக்க क्वेश्चन பாத்துக்கோங்க. ரெக்ரெஷன் லைனும் கேட்டுட்டு இருக்காங்க, ரெக்ரெஷன் கோஎபிசியன்ட்டும் கேட்டிருக்காங்க. ரெக்ரெஷன் லைன் நம்ம ப்ராப்ளத்துக்கு அப்ளை பண்ணமா நிறைய கேட்டிருக்காங்க. ரெக்ரெஷன் கோஎபிசியன்ட்டை பேஸ் பண்ணக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸ் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறோம் இல்லையா? சோ அந்த ப்ராப்பர்ட்டிஸ்ல நிறையவே ரெக்ரெஷன் கோஎபிசியன்ட் பேஸ்ட் ஆன் ப்ராப்பர்ட்டிஸ் நிறையவே இருக்கும். சோ இத பேஸ் பண்ண क्वेश्चंस வந்து எவ்ரி இயர் டிஆர்பிஸ்லயும் அந்த ரெக்ரெஷன்ஸ் லைன்ல இருந்து ரெக்ரெஷன் கோஎபிசியன்ட்ல இருந்து எவ்ரி இயர் 2 to 3 क्वेश्चंस வந்து ரைஸ் ஆயிட்டே இருக்கு. சோ கம்பல்சரி ரெக்ரெஷன்ல இருந்து
மினிமம் 2 கொஸ்டினாவது உங்களுக்கு ரைஸ் ஆகுது. பிஜிடிஆர்பில பார்த்தோம் அப்படின்னா மினிமம் 2 கொஸ்டினாவது உங்களுக்கு எவ்ரி இயர் கேட்டுட்டு தான் இருப்பாங்க. பட் நம்ம இப்போ போகிறது யூஜி டெட் எழுத போறோம் இல்லையா? ஸோ இந்த எக்ஸாம் கண்டிப்பா இந்த ரெக்ரேஷன்ல இருந்து ஒரு கொஸ்டின் அட்லீஸ்ட் ஒரு கொஸ்டினாவது நமக்கு கண்டிப்பா வரும். அந்த ஒரு கொஸ்டினும் மேக்ஸிமம் எதை பேஸ்டான்னு இருக்கும், என்னோட ப்ரெடிக்ஷன் பேசிஸ்ல, என்னோட அசம்ஷன் பேசிஸ்ல நான் சொல்லணும் அப்படின்னா, ஸோ இந்த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ரெக்ரேஷன்ஸ் நம்ம பார்க்க போறோம் இல்லையா? ஸோ அதுல பேசிஸ் ஆன் கொஸ்டின்ஸ் வந்து நிறைய திரும்ப எவ்ரி இயரும் கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து ப்ரீவியஸ் இயரை பேஸ் பண்ண ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸை கேட்கணும் அப்படின்னா, ஸோ அந்த ப்ராப்பர்ட்டிஸ்லேருந்து கொஸ்டின்ஸ் வந்து நிறையவே கேட்கறதுக்கு பாசிபிள் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்னன்னா ரெக்ரெஷன்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ் அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். ஸோ ரெக்ரெஷன் கோஎஃபிஷியன்ட், அது ரெக்ரெஷன் ப்ராப்பர்ட்டிஸ் பொறுத்தவரைக்கும் முன்னாடி ரெக்ரெஷன் கோஎஃபிஷியன்ட் என்னன்னு தெரியணும் இல்லையா? ஸோ BXY அப்படிங்கிறது y on x-க்கான, சாரி BXY அப்படிங்கிறது ரெக்ரெஷன் கோஎஃபிஷியன்ட் x on y, x on yங்கிற லைன் மேல இருக்கக்கூடிய ரெக்ரெஷன் கோஎஃபிஷியன்ட்ங்கறனால, ஸோ ரெக்ரெஷன் கோஎஃபிஷியன்ட் x on y அப்படிங்கறத என்ன சொல்றோம், BXY ன்னு நாம டிஃபைன் பண்றோம். அதே மாதிரி ரெக்ரெஷன் கோஎஃபிஷியன்ட் y on x லைன் மேல இருக்கக்கூடிய ரெக்ரெஷன் லைன் மேல இருக்கக்கூடிய கோஎஃபிஷியன்ட் டேர்ம் இருந்தனால ரெக்ரெஷன் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் y on x ஓடதுக்கு டேர்ம் என்ன சொல்லலாம், r into sigma y divided by sigma x ன்னு சொல்லலாம். this two formula is a regression coefficient formula சொல்லலாம், regression coefficient formula. so the coefficient பேஸ் பண்ணக்கூடிய next properties இதெல்லாமே இருக்கு. regression line பேஸ் பண்ணக்கூடிய properties இருக்கு. ஜெனரலா regression line and regression coefficient based on the property next நம்ம பார்க்கலாம். TNPSC டெட் நியமன தேர்வு, பிசி, எஸ்ஐ, டிஆர்பி, அக்ரி, ஃபாரஸ்ட், ரயில்வே போன்ற அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் நேரடி மற்றும் ஆன்லைன் வகுப்புகள் ஆரம்பம். அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் ஸ்டடி மெட்டீரியல் கிடைக்கும். நேரடி மற்றும் போஸ்டல் டெஸ்ட் பேட்ச் வசதியும் உண்டு. தொடர்புக்கு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர், சேலம். கான்டாக்ட் 9042030163. Future Vision Study Center, SKS Hospital Road, opposite to Hotel Lakshmi Prakash, near New Bus Stand, Salem. Cell 90420 30163.